ஓம் சக்தி. ஆரம்பத்தில் எதற்காக வருகிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இப்போது அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஒரு மரத்தில் பூக்கும் பூ, காய்க்கும் காய் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. வயதான பிறகு இளமையை மனம் நாடுகிறது. இளம் வயதில் வயதை பற்றி கவலைப்படுவது இல்லை. நான் கொடுத்த வாய்ப்பை எல்லாம் விட்டுவிட்டீர்கள். அன்று சொன்னது இன்று நடக்கிறது. இன்று சொல்வது நாளை நடக்கலாம். மனப்போராட்டம் கூடாது. அமைதி கொடு என்று அம்மாவை கேட்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.